இங்கே ஒரு மோசமான ராஜா எந்த ஒரு தப்பும் செய்யாத ஒரு நல்ல பையனை பிடிச்சி ஜெயிலில் போட்டுறாரு. அந்த பையனுக்கு வேண்டப்பட்டவங்க எல்லாம் அந்த ராஜாவை பார்த்து இந்த மாதிரி அந்த பையன் எந்த ஒரு தப்பும் செய்யலை, அந்த பையனை விடுதலை செஞ்சுருங்கன்னு அந்த ராஜா கிட்ட கெஞ்சி கேட்க, ராஜாவும் கொஞ்சம் யோசிச்சுட்டு அந்த பையனை அழைச்சி வர சொல்லி காவலர்களுக்கு உத்தரவு போட, காவலர்களும் அந்த பையனை அழைச்சிட்டு வந்து ராஜா முன்னாடி நிற்கத்துறாங்க. இப்போ ராஜா அந்த பையனை பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, தம்பி, உன்னை நான் விடுதலை பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறேன். ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை, நான் உனக்கு ஒரு ஆடும் அந்த ஆட்டுக்கு தேவையான 1 மாதம் தீவனமும் தந்துடுவேன். அந்த ஆடை கொண்டுட்டு போய் 1 மாதம் உன் கூடயே வச்சு நீ வளர்த்திக்கோ. 1 மாதம் கழித்து அந்த ஆடை கொண்டுட்டு வந்து எங்கள் அரண்மனையில் விட்டுரு. ஆனால் நீ வாங்கிட்டு போகிறப்ப அந்த ஆடு என்ன எடையில் இருந்துச்சோ அதை விட அதிகமான எடை இருந்துச்சுன்னா நான் உனக்கு விடுதலை தரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட அந்த பையன் ரொம்ப குழப்பத்தோடு நிற்க, ராஜா மறுபடியும் அந்த பையனை பார்த்து, தம்பி, ஒரு நாள் உனக்கு நேரம் தரேன், நல்லா யோசிச்சுட்டு திரும்ப வந்து உன் பதிலை சொல்லு அப்படின்னு சொல்லி ராஜா அந்த பையனை அமுச்சுவிட. அந்த பையனும் வெளியே போயிட்டு இருக்கிறப்ப வழியில் ஒரு பெரியவரை அந்த பையனை பார்த்து கூப்பிட, அந்த பையனும் அந்த பெரியவர்கிட்ட போய் நிற்க, அந்த பெரியவர் ஏன்ப்பா தம்பி குழப்பத்தோடு சுற்றிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்க, பையனும் நடந்த விஷயத்தை பற்றி அந்த பெரியவர்கிட்ட சொல்ல, பெரியவரும் இதை கேட்டுட்டு ஒரு யோசனையை அந்த பையனோட காதில் சொல்ல, அந்த யோசனையை கேட்ட அந்த பையன் அடுத்த நாள் காலையிலே ராஜாவை பார்த்து அந்த ஆடையும் ஆட்டுக்கான 1 மாதம் தீவனத்தையும் வாங்கிட்டு போயிடுறான். 1 மாதம் கழித்து அந்த பையன் அந்த ஆடை கொண்டு வந்து அரண்மனையில் விட, அரண்மனையில் இருக்கிறவங்க அதை எடை போட்டு பார்க்குறப்ப அந்த ஆட்டோட எடைங்கிறது கூடவே கிடையாது. இதை பார்த்த ராஜா, சரிப்பா தம்பி, நான் சொன்ன மாதிரியே உன்னை விடுதலை பண்ணிடுறேன், நீ இந்த இடத்த விட்டு போயிரு அப்படின்னு சொல்லிடுறேன். அந்த பையனும் விடுதலை அடைஞ்சு வெளியே வந்துடுறான். அந்த பெரியவர் என்ன ரகசியம் சொன்னார்னா, ஆடை கட்டி வச்சிருக்க இடத்துக்கு எதிர்த்தாப்பில் ஒரு ஓநாயையும் கட்டி வச்சிரு அப்படின்னு சொன்னார். ஏன்னா ஆட்டுக்கும் ஓநாய்க்கும் எந்த காலத்துலேயும் ஒத்து வராது. ஆடுக்கு ஓநாயை பார்த்தாலே பயம், அதனால் எவ்வளோ சாப்பிட்டாலுமே ஆடோட உடம்புல ஒட்டாது. அந்த பயத்தினாலே இந்த ஐடியாவை அந்த பையன் பயன்படுத்தி தன்னை விடுதலை அடைய வச்சுக்கிட்டான். இப்போ இந்த கதை மூலம் நமக்கு என்ன புரியுதுன்னா, சிக்கலான நேரங்களில் அனுபவசாலியோட அறிவுரைங்கிறது அந்த சிக்கல்லேருந்து நம்மளை வெளியே கொண்டு வரதுக்கு ரொம்ப உதவும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமான விஷயம், இன்னர் அல்சிமிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் இந்த கதையை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி.